வணக்கம், நான் சோஃபியா. இன்னைக்கு பிளவுஸ் மெஷர்மெண்ட் எடுக்கிற நேரம். பிளவுஸ் மட்டும் இல்லை, சுடிதார் எதுனாலுமே நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கையில் செஸ்ட் ரவுண்டுன்னு ஒன்று நம்ம எடுப்போம். அந்த செஸ்ட் ரவுண்டை நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. இந்த இடத்துல எடுக்கிறதுக்கு பேர் அப்பர் செஸ்ட். அதாவது இந்த ரெண்டு கையை தூக்கிட்டு நல்லா மேலே தூக்கிட்டு எவ்வளோத்துக்கு அவ்வளோ டேப்பை உள்ளுக்குள்ள இந்த கையை எட்ஜில் விட்டு எடுக்கிறோமோ அதுக்கு பேர் தான் அப்பர் செஸ்ட். நடுவில் நம்ம பஸ்ட் பாயிண்ட்டுக்கு நேரம் நம்ம நடுவில் டேப்பை விட்டு ரவுண்ட் அப் பண்ணி எடுக்கிறதுக்கு பேர் தான் மிடில் செஸ்ட் அளவு. அடுத்தது கீழே எடுக்கிறது தான் வேஸ்ட் ரவுண்டு. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறன்னு பிகினஸாக இருந்தால் அப்போ நம்ம செஸ்ட் ரவுண்ட் இந்த ஷோல்டருக்கும் ஃபார்முலா வைஸ் பிரகாரம் நீங்கள் நேரடியாக உடம்பு எடுத்து டிவைட் பண்ணி செய்கிறதுனா அது வேறு விஷயம். இப்போ ஒரு அளவுமே இல்லாமல் நம்ம ரெடிமேட் ப்ளவுஸ் எல்லாம் கடையில் வாங்குகிறோம், ஃபார்முலா வைஸ் பிரகாரம் அவங்க செஞ்சுருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு சைஸ்க்கு போட்டிருக்கோம், 34 சைஸு 32 சைஸ்னு. அப்போ அது எதை வச்சு அந்த ஷோல்டர் எடுக்கணும் அப்படி நம்ம ஃபார்முலா வைஸ் பிரகாரம் கட் பண்ணையில் இந்த ஷோல்டரையும் இந்த ஆம் இறக்கத்தையும் எடுக்கிறதுக்கு மட்டும் நம்ம அப்பர் செஸ்ட் அளவை வச்சு தான் நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா மிடில் செஸ்ட் வச்சு செஞ்சிட்டோம்னு சொன்னால் அது ரொம்பவே நம்மளுக்கு ஷோல்டர் ஃபால் ஆயிரும். இல்லைன்னா நம்மளுக்கு இந்த கழுத்து விரிஞ்சிரும், ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் வரும். அதனால் நீங்கள் அந்த ஃபார்முலா வைஸ் பிரகாரம் ஃபார்முலா போட்டு கட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லல அப்பர் செஸ்ட்டை வச்சுட்டு தான் ஷோல்டருக்கும் ஆம் இறக்கத்துக்கும் நீங்கள் எடுக்கணும். இதுவே நீங்கள் ஷோல்டரையே நேரடியாக உடம்புல அளவு எடுக்கிறோம். அப்போ இந்த எட்ஜில் இருந்து இந்த எட்ஜு வரையும் பின்பக்க டேப்பை வச்சு நம்ம எடுக்கிற நேரம் அந்த ஷோல்டர் வரும், ஃபுல் ஷோல்டர் வரும். இப்போ சப்போஸ் இதில் 14 எனக்கு வருதுன்னா அதை ஆஃபாக டிவைட் பண்ணி 7 இன்ச்சு அப்படின்னு நம்ம வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம அதில் மைனஸ் பண்ணணும். ஃபுல் காலர் நெக்கு சுடிதார் க்ளோஸ் தைக்கையில் தான் இந்த ஃபுல் 7ஐயும் ஆஃபாக வச்சுட்டு 7 எடுக்கணும், மார்க் பண்ணி செய்யணும். இல்லைன்னா நான் ஒரு சும்மா ஷார்ட்டாக ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன் எல்லாருக்கும் ஸ்டாண்டர்டாக. 13க்கு கீழே இருந்தால் ஒரு 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கிறணும் ஃபுல் ஷோல்டரில். அதே இது 14க்கு மேலே இருந்துச்சுன்னா, அதாவது 13 to 15க்குள்ளே இருந்துச்சுன்னா அதுக்கு 3 இன்ச்சு. அந்த 15க்கு மேலே போயிடுச்சு ஷோல்டர் 16 17னா 4 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கிறேன்னா அது ஒரு பொதுவான கான்செப்ட். அப்படி நீங்கள் செய்யலாம். இல்லைன்னு சொன்னால் நம்ம கழுத்துல இறக்கருக்கு டெப்த்து நம்ம டீப் ப்ளவுஸ்க்கு டீப் போடுறோம், அதை வச்சு 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச் பிரகாரம் மைனஸ் பண்ணி, ஒரு எக்ஸாம்பிள் 8 இன்ச்சு இறக்கம் நான் பின்னாடி போடுறேன்னா அந்த ஃபுல் ஷோல்டர்லேருந்து 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கிறணும். 1/4 இன்ச் பிரகாரம் 8 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு வரும். அப்போ நம்ம இப்போ எனக்கு 7 இருக்குது, ஆஃபாக பிரித்து 7 இருக்குது, 14 ஷோல்டர் அது ஆஃபாக பிரித்தா 7 இருக்குது. அதில் அந்த 2 இன்ச்சு 9 இன்ச்சு 8 இன்ச்சு கழுத்து இறக்க போட்டுறேன். அப்போ அந்த 2 இன்ச்சை மைனஸ் பண்ணிவிட்டு மீதமுள்ள 5 வச்சு தான் நம்ம கட் பண்ணணும். அது ஒரு வகையான மெத்தடு. அப்படி இல்லை இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு சொன்னால் நான் சொன்ன பிரகாரம் இந்த அப்பர் செஸ்ட் அளவு டேப் அடியில் ரவுண்ட் அப் பண்ணி இந்த இடத்துல இந்த இடத்துக்குள்ளே சரியாக விட்டு அடிக்கணும். இதுதான் அப்பர் செஸ்ட். இங்கே எடுக்கிறது தான் நம்மளுக்கு மிடில் செஸ்ட். இந்த அப்பர் செஸ்ட் அளவு எடுத்துட்டு 8ஆல் டிவைட் பண்ணணும். இது ஃபார்முலா ஸ்டாண்டர்டாக எல்லாருக்குமே அப்படி தான் வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த இடத்துல என்ன அளவு வருதோ அந்த 8ஆல் டிவைட் பண்ணிக்கிறங்க. பண்ணிவிட்டு ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்துக்கிறணும். சேர்த்துட்டு அந்த ஷோல்டர் அளவு வந்துடும், ஆஃப் ஷோல்டர் அளவு வந்துடும். அதை நம்ம 4ஆக மடிச்சு போட்டு கட் பண்ணிக்கலாம். அதே அளவு அந்த அப்பர் செஸ்ட் அளவையே 8ஆல் டிவைட் பண்ணிவிட்டு ப்ளஸ் 1/2 இன்ச் ஆட் பண்ணோம்னா இந்த ஆமுடைய இறக்கம் வந்துடும். இந்த இருக்குது ஆமுடைய இறக்கம்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியுதா? மேலேருந்து ஷோல்டர்லேருந்து இந்த இடத்துக்கு கோடு போடுவோம், அந்த இறக்கம் தான் நான் சொல்கிறது. இப்போ இப்போ 36 எனக்கு இருக்குன்னா இதை நான் 8ஆல் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு வர்ற ஆன்சர் 4/2 இன்ச்சு. அதோட 1 இன்ச்சு சேர்த்து 5.5. அப்போ ஷோல்டர் எனக்கு 5.5 தான். அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஃபார்முலா வைஸ் பிரகாரம் நம்மளுக்கு காட்டுது. அடுத்தது இந்த ஆம் இறக்கம், ஆம் ஹோல் டெப்த்து எவ்வளோத்துக்குன்னா அந்த 5.5லேருந்து ஒரு ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு கூட்டினோம்னா நம்மளுக்கு 6 இன்ச்சு வரும். அப்போ அந்த டெப்த்து 6 இன்ச்சு வச்சுட்டு தான் நம்ம கட் பண்ணணும். அப்போ தான் இந்த ஃபார்முலா வைஸ் பிரகாரம் அது செட் ஆகும். அடுத்தது இந்த அப்பர் செஸ்ட் அளவு ஷோல்டருக்கும் ஆம் இறக்கத்துக்கும் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
அடுத்தது இந்த மிடில் பஸ்ட் ரவுண்ட் ஹோல் பஸ்ட் ரவுண்ட்னா நடுவில் இருக்கிறது தான் பஸ்ட் ரவுண்ட். இந்த மிடில் செஸ்ட் ரவுண்டை வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும்னா நம்ம வந்து இந்த முன்னுக்கு சென்டர் டாட், அதாவது பஸ்ட் பாயிண்ட் நிப்பிள் பாயிண்ட் பார்க்கறதுக்கும் அந்த பஸ்ட் பாயிண்ட், அதாவது அந்த எந்த இடத்துல அந்த கிராஸ் இது முடியுது, நம்ம பட்டியும் கிராஸ் மேல 2 பார்ட் கொடுப்போம் முன்னாடி. அப்ப அந்த பட்டி பீஸுக்கும் அந்த மேலுக்கும் உள்ள இடம், அப்ப அந்த மேல் துண்டோட உயர லென்த் எவ்வளவு கால்குலேட் பண்றதுக்கு இந்த பஸ்ட் ரவுண்டை தான் நீங்க வந்து எடுத்துக்கிறணும். நீங்க இந்த அப்பர் செஸ்ட் அளவை எடுக்கக்கூடாது. எடுத்துட்டு அந்த டாட் வந்து மேலே ஏறிடும். அதுதான் ஒரு சிலருக்கு கீழே குனிஞ்சாலும் நம்மளுக்கு வந்து பிளவுஸ் வந்து மேலே போயிருது அப்படி சொன்னா அந்த இறக்கம் வந்து உங்களுக்கு சின்னதாக ஆயிரும். அந்த இறக்க சின்னதாயிட்டு நம்ம பஸ் பாயிண்ட்டை விட்டு அது மேலே ஏறிடும் அந்த பிளவுஸ். இப்போ நான் போட்டிருக்கேன்னா அது ஃபிட்டோன்னா நம்மளுக்கு அப்படியே கம்ஃபர்டபுளா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த பிளவுஸ் வந்து நம்மளுக்கு சூட் ஆகும். இப்போ வந்து அந்த 38 இந்த மிடில் செஸ்ட் ரவுண்ட் வந்து எனக்கு 38 இருக்குன்னா அந்த 38 39 அது என்ன அளவு இருக்கோ அதை 4ஆல டிவைட் பண்ணிக்கிறங்க. வர்ற ஆன்சர் தான் அந்த நிப்பிள் பாயிண்ட், செஸ்ட் பாயிண்ட், அஃபெக்ஸ் பாயிண்ட் அப்படி சொல்லுவோம். அதுதான் எந்த தையல்ல பல வகையான பேர் இருக்கு. அது ஒரு சிலருக்கு தெரியாதுன்னு அதான் எல்லா பேரையும் உங்களுக்கு சொல்றேன். நீங்க என்ன யூஸ் பண்ணி அந்த பேரை மார்க் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கிறங்க. இப்ப அந்த மேல இருந்து செஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம மிடில் செஸ்ட வந்து 4ஆல டிவைட் பண்ணி வர்ற ஆன்சர் தான். இப்ப எனக்கு 39 வருது அந்த மிடில்ல அப்படின்னா நான் அதை 4ஆல டிவைட் பண்ணி 9.25 எனக்கு. அப்ப ஷோல்டர்ல இருந்து எனக்கு மேல இருந்து 9.25 மார்க் பண்ணணும். அதுதான் நிப்பிள் பாயிண்ட். அடுத்தது அதே மிடில் செஸ்ட 3ஆ டிவைட் பண்ணணும். 3ஆல டிவைட் பண்ணோம்னா வர்ற ஆன்சர் தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து 3ஆல டிவைட் பண்ற நேரம் நம்மளுக்கு என்ன வருதோ அதுதான் வந்து இங்க வந்து நம்மளுக்கு நிக்கும். அந்த பட்டி பாயிண்ட்டும் அந்த கிராஸ் லென்த், முன்னாடி உள்ள கிராஸ் லென்த் அப்படி சொல்றது. அப்ப 39 4ஆல டிவைட் பண்ணோம்னா 9.25, அதையே 3ஆல டிவைட் பண்ணா 13 இன்ச்சு. அப்ப இந்த 13 முன்னாடி உள்ள லென்த் வந்து எனக்கு 13 இன்ச்சு அப்படின்னு நீங்க கால்குலேட் பண்ணா எந்த டிஃபரன்ஸும் நம்மளுக்கு வராது. அப்புறம் அதுதான் இந்த இருக்கு பாருங்க, இங்க மேல இருந்து இந்த மேல இருந்து இதுதான் வந்து 4ஆல டிவைட் பண்றது, இதுதான் 3ஆல டிவைட் பண்றது. இது ரெண்டையும் நம்ம போட்டுட்டு இப்படிதான் நம்ம வந்து பட்டி கிராஸ் கொடுத்து இந்த ஃப்ரண்ட் பட்டை கட் பண்ணுவோம். இந்த கர்வ் எடுக்கிறதுக்கு நான் மேல சொல்லிட்டேன், ஷோல்டர் எடுக்கவும் சொல்லிட்டேன். இவ்வளவுதான் வந்து பிளவுஸ்ல இது. அதாவது எதை எதுக்கு மார்க் பண்றதுன்னு நான் சொல்லி இதனால இதுல இப்படி செஞ்சு போட்டா எந்த ஒரு சிலர் வந்து இவ்வளவு வச்சுக்கிறங்க அவ்வளவு வச்சு அதுதான். அதாவது பேசிக் மெத்தட் நீங்க ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஒரு 1/4 இன்ச் தான் டிஃபரன்ஸ் வரும். இப்ப நீங்க இந்த இதே இது இப்ப நான் வந்து 36 சைஸ்க்கு வந்து 8ஆல டிவைட் பண்ணி உங்களுக்கு 5.5 சொல்லியிருக்கேன். ஒரு பிளவுஸ் வந்து ஸ்டார்டிங் வந்து இப்ப வந்து ஒரு 28ல இருந்து தான் நம்ம ஒரு 13 வயசு ஒரு 15 வயசுல இருந்து தான் ஒரு பிளவுஸ் சாரி உடுத்த ஆஃப் சாரி போடவோ பிளவுஸ் பிள்ளைகள் போடுவாங்க. ஒரு 28 சைஸ்ல இருந்தே நீங்க வந்து கால்குலேட் பண்ணிட்டு வாங்க. இந்த 36 வந்து முடியல, இந்த 5.5 தான் வந்து காட்டும். ஏன்னா 1/4 இன்ச் தான் கூடும். இப்ப 28 சைஸ் இதை வந்து நம்ம 8ஆல டிவைட் பண்ணிட்டு +1 சேர்க்கணும். சேர்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 4.5 இன்ச் வரும். இந்த 28 8ஆல் டிவைட் பண்ணா 3.5 +1 4.5. அடுத்தது 30 சைஸ் 2 தான் நீங்க போடணும். ஈவன் நம்பர் அந்த 1 28க்கு அப்புறம் 29 அப்படி ஒரு நம்பரை நம்ம விட்டுறலாம். 2 சேமா இருக்கிற மாதிரி 2 இன்ச்சா கூட்டிட்டு வாங்க. இப்ப 28 30 8ஆல பிரிச்சு +1 சேர்த்தோம்னா இந்த 4.5யோட 4.25 தான் வரும். நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. அடுத்தது 32 8ஆல டிவைட் பண்ணி +1 சேர்த்தோம்னா 4.25ஓட 5 வரும். அடுத்து 34 8ஆல டிவைட் பண்ணி +1 சேர்த்தோம்னா 5.25 வரும். அடுத்தது 36 8ஆல டிவைட் பண்ணி +1 சேர்த்தோம்னா
5.5. இப்ப நான் கால்குலேட் பண்ணி காமிச்சேன். அந்த 1/4 இன்ச் டிஃபரன்ஸ் தான் இப்ப ஷோல்டர்ல வந்துகிட்டு இருக்கு. இப்ப இதை நீங்க ஆம் இறக்கத்து கொடுக்கையில இந்த 5.5 இங்கேல இந்த இடத்துல பிளஸ் 1/2 சேர்த்து 6, இங்க 5.25 இங்கேல இங்க 6.25 வரும். கால் டிஃபரெண்டா தான் வந்து தையல்ல வந்து கூடும், பெரிய டிஃபரன்ஸ் வராது. அப்ப நீங்க சரியா நீங்க வந்து கொஞ்சம் நீங்க கூட நம்ம வந்து எந்த சைஸ் நானே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் நிறைய தர வீடியோல. நான் 34 சைஸ்ல இருந்து கட் பண்ணி 39, 40 வரையுமே கட் பண்ற பிளவுஸ்களை வந்து நான் வேர் பண்ணிக்கிடுவேன். ஏன்னா சின்ன டிஃபரெண்ட் தான் வரும். நம்ம தையலுக்கு காமிச்சிட்டு அந்த பிளவுஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நான் போட்டுருவேன். அப்ப ஷோல்டர் லைன்ல இருந்து நம்மளுக்கு வந்து சின்ன 1/4 இன்ச்சு கூடும். அதே மாதிரி இந்த இறக்கம் கை ரவுண்டு ஸ்லீவ் ரவுண்ட் எடுக்கிறோம், இதுல வந்து ஒரு 1/4 இன்ச்சு கூடும். அவ்வளவுதான். அப்ப அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா எல்லா சைஸுமே பர்ஃபெக்டா செஞ்சிடலாம். அதனாலதான் நம்மளுக்கு வந்து ஈஸியா ரெடிமேட் பிளவுஸ்கள் கடையில வாங்குற நேரம் 34 to 38 வரை வேர் பண்ணலாம், 36 to 39 வரை வேர் பண்ணலாம். அப்படி ஒவ்வொரு சைஸ்க்கு நம்ம போட்டிருப்பாங்க, நம்ம பார்த்திருப்போம் கடைகள்ல. அதனால நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாம இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை வச்சுட்டு நீங்க எப்படி கட் பண்ணலாம் நீங்களே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இதுவும் உங்களுக்கு கஷ்டமா இருக்குது, எனக்கு ஆரம்பத்துல ஒரு சைஸை மென்ஷன் பண்ணி இதுக்கு எப்படியெல்லாம் நீங்க செய்யலாம் அப்படின்னு கேட்டா கூட நான் சொல்லி தர்றதுக்கு ரெடியா இருக்கிறேன். ஒவ்வொரு சைஸுக்குமே நீங்க வந்து நான் வீடியோவும் போடுறேன். பேசிக் மெஷர்மெண்ட்டை எப்படி செய்யலாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டேன்னா எல்லா வகையான சைஸ்க்கும் எல்லா வகையான பேட்டர்ன் பிளவுஸும் போடலாம். எத்தனையோ பிளவுஸ் பேட்டர்ன் இருக்கு. 3 கட் பிளவுஸ், பிரின்சஸ் கட் பிளவுஸ், பிரின்சஸ் கட்ல டாட் வச்ச பிளவுஸ், 4 டக் பிளவுஸ், 4ஆ மடிச்சு போடுற பிளவுஸ், கட்டூரி பிளவுஸ், அப்படி எவ்வளோ வெரைட்டி இருக்கு. காலர் நெக், ஐ நெக், போட் நெக்னு. ஆனா நீங்க வந்து இந்த பேஸ் மெஷர்மெண்ட் கான்செப்டை வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டேன்னா ஈஸியா டைலரிங் நீங்க செஞ்சிடலாம். இப்ப நான் வந்து உங்களுக்கு திரும்பியும் சொல்லியிருக்கிறேன், இந்த ஷோல்டரும் ஆம் இறக்கத்துக்கும் அப்பர் செஸ்ட் எடுங்க. மற்ற எல்லா மெஷர்மெண்ட்டுக்கும், உடம்பு மெஷர்மெண்ட்டுக்கு, டாட் மெஷர்மெண்ட்டுக்கு, லென்த் 3 டாட் லென்த்துக்கு, பேக் லென்த்துக்கு எல்லாத்துக்குமே இந்த மிடில் செஸ்ட்டை தான் யூஸ் பண்ணணும். இந்த செஸ்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது. இவ்வளவுதான் இந்த வீடியோல நான் சொல்ல வந்திருக்கிறேன். அடுத்த வீடியோல வந்து இன்ட்ரெஸ்டிங்கா உங்களுக்கு எப்படி கட் பண்ணலாம்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. டெய்லரிங் ஆசை உள்ள எல்லாருக்குமே வந்து நம்ம சோஃபியா டெய்லரிங் சேனலை வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.